இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2026 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி பிரதமை மாலை 3:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். லாபகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன் நல்லபடியாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல என்று உங்களுடைய வீட்டுல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் ஒன்றை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்த வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று சில முக்கியமான பூஜை மற்றும் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமையினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தலைமை பொறுப்புகளும் தேடியும் வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாக்கு திறமையினால சில வேலைகளை சாதித்தும் காட்டுவீங்க. இன்று யாராவது உங்களிடத்துல கசப்பாக பேசினாலுமே அவர்களிடத்துல புன்சிரிப்புடன் சென்று விடுவதே நல்லது. வியாபாரத்தை கெடுப்பதற்கு ஏதாவது மறைமுக முயற்சிகளும் நடைபெறலாம். அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. இதனால மனதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணவரவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப விவகாரத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகள் இடத்துல இருந்து நம்பிக்கையூட்டுகின்ற செய்திகளும் வந்து சேரும். மாலையில முடிக்கக்கூடிய வேலைகளை இப்பொழுதே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும், பேச்சுக்கல்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். எதிர்பார்த்த முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், ஒற்றுமையும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆதாயத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சில கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இதனை மட்டும் கவனமாகவும் திறம்படவும் செய்து முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. இதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரிடத்திலும் உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களுக்காக நீங்க கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் யாருக்காகவும் கடன் வாங்கி கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. பொருளாதார விஷயத்துல யாருக்காகவும் உறுதியை தரவும் வேண்டாம். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உயர்ந்த பதவிகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு துறையில அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த வேலைகள் எதிர்பார்த்த வகையிலும் நடைபெறும். உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. என்று மறந்தும் யாரிடத்துல நீங்க கோபப்பட்டு விடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல நிதானத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக கண்காணிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தேர்வு மற்றும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலையுமே மன உறுதியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பான ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக அனைவருடைய புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. ஒப்பந்தங்கள் கூடியும் வரலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுப முயற்சிகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு வேலையிலுமே துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. கவனக்குறைவின் காரணமாக வேலையில தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. பணிகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஏதாவது கூடுதல் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கைவலி கால்வலி சம்பந்தப்பட்ட உடல் அசதிகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. எதிர்பார்த்த முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கூட்டாளிகளிடத்துல சற்று அனுசரித்து பேசுவதும் நல்லதுதாங்க. சில உயர்ந்த வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை இப்பொழுது நீங்க நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். என்று துணிச்சலாக சில புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். புதிய நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே மன உறுதியுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறுக்கமாக இருந்து வந்த வேலைகளை கூட நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடித்து காட்டவும் செய்வீங்க. மனைவியினுடைய செயல்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இணையதள ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அந்நிய பெண்களிடத்துல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. ஓய்வெடுக்க கூட முடியாத அளவிற்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலருடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். இது ஏதாவது சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இதனால உற்சாகமான வாய்ப்புகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில் அலைச்சல்களுடன் ஆதாயமும் இருக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயன்களை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். லாபம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவுல மாற்றங்களும் உண்டாகும். எண்ணிய சில பணிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் மூன்றாவது நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்கால முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. துடிப்புடனும் காணப்படுவீங்க. சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியிடத்துல சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நன்றாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால உறவுல நம்பிக்கையும் அன்பும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பங்காளிகளுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சரியாகி மகிழ்ச்சியும் இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இன்று வேலையில உயர்வும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்துல கொண்டு செயல்படுவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்கள் இடத்துல நீங்க சண்டை போடவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். தாய் வழியில மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவுகள்ல இனிமையான போக்கும் காணப்படும். அன்பானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயணங்களும் சுற்றுலாக்களும் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றி மறையலாம். எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். நண்பர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் என்று விழிப்புணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. மறதி நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் மறையும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. முயற்சிகளும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்க தரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சுமூகமான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல வருமானமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையாரினுடைய மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல அன்பாக பழகுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் கூடி வரும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு தகுந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை மாற்றியும் கொள்வீங்க. வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது நிதானமாகவும் இருங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்துல நேர்மையாகவும் கவனமாகவும் பேசுவதும் நல்லது.
உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். எளிமையாக எந்த ஒரு வேலையையுமே முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்று சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக கையாள்வதும் நல்லது. தன்னிச்சையாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வருமான வழிகளை எதிர்நோக்கவும் செய்வீங்க. மென்மையான பேச்சுக்களின் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சாதகமான சூழலும் இருக்கின்றது. பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னல்களும் குறையும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். விருந்து கேளிக்கைகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். இன்று ஊக்கம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 10:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதகமான போக்கும் இருக்கும். உற்சாகமாக எந்த ஒரு வேலைகளிலுமே ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய வேலைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணத்தை தக்க வைத்தும் கொள்ளுங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் எடுங்க. மற்றவர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். இன்று செலவுகளை கவனமாக பார்த்து செய்வதும் நல்லதுதாங்க. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க. எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க. தனவரவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று சிக்கனமாக செலவழித்து சேமிப்பு திட்டங்கள்ல சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும்.
சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று ஒற்றுமையும் இருக்கும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவுல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. திறமைக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். காணாமல் போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 10:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையாகவும் விஷயங்களை கையாளவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. கவனக்குறைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல தகவல் தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகள் ஏற்படுமாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகள் அதிகமாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தொண்டையில வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்குங்க. கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில செயல்களை முன்கூட்டியே செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. இன்று வேலையில உயர்வும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயங்கள்ல உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கக்கூடிய இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. காரசாரமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கவனமாக செயல்படுவதும் நல்லது. அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாக பிரிவினை விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல படிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்தியோக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்த முயற்சியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றியும் உண்டாகும். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேளைகள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல அன்புடனும் பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பெரிய சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். தொழில் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். அக்கறையுடன் வேலைகள் பார்ப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதனால இருந்து வந்த மன சஞ்சலங்களும் நீங்கும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல தைரியத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஏதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல மட்டும் கவனத்தை செலுத்தினாலே போதும். பணிகளை பொறுத்தளவிற்கு கூடுதலான சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக கூடுதல் செலவுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம்.
இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில நன்மைகளும் தேடியும் வரும். எதிலும் அவசரத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. தொல்லை தருகின்ற நோய் நொடியிலே இருந்து விடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நண்பர்களுடைய ஆதரவுகள் வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சில சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். கவனமாகவும் இருங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இங்கீதமாக பேசி சில கடினமான வேலைகளையும் சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். நம்பிக்கைக்கு உரிய ஒரு சிலருக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல தைரியமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிலும் என்ற சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நேர்மறை சிந்தனைகளுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான திருப்பங்களும் ஏற்படலாம். ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க மன திருப்தியுடன் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சில நம்பிக்கையான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடன் இருக்கின்ற சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. செயல்கள்ல ஆர்வத்தையும் காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமாகவும் வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. வேலைகள்ல நல்லதும் நடக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகளையும் மற்றவர்களுடைய விமர்சனங்களையும் நீங்க கடந்து சென்றும் விடுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. கூடுதல் கவனத்துடன் அலுவலக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். விற்பனையும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். சின்ன சின்ன செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும்.
எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம், நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது என்று சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நேர்மை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களிடத்துல இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களினால அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால மன உளைச்சல்களும் ஏற்படலாம். அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் வீண் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளினால சாதகமான சூழலும் உண்டாகும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். பணி நிமித்தமான சில பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பேரும் பெருமையும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிரத்தையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கும் உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. அதே சமயத்துல மற்றவர்களுக்கும் உதவிகரமாகவும் இருப்பீங்க. சில பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்தாலே போதுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சில மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். அவர்களிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். உறவுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிக்கன நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்ல வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சாமர்த்தியமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும், தடைகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையுமே இன்று கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்குங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி மற்றும் குழந்தைகள் இடத்துல அன்போடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை நீங்க ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பு குறையாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. மனம் விட்டு பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதிலும் என்ற கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தெய்வ வழிபாடுகளின் மூலமாக இதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக பலருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். எதிலுமே என்று திருப்தியான போக்குடனும் இருப்பீங்க. புதிய செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க கருத்துக்கள் கூறவும் வேண்டாம். தேவையற்ற கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படலாம். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முன்னேற்றத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுக்கு என்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால செய்கின்ற வேலைகளை 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் என்று உங்கள் இடத்துல புரிதல்களுடனும் இருப்பாங்க. இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவும் இருக்குங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குங்க. இதனால பெரிய அளவுல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை 1 முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையான அளவு வருமானமும் இருக்குங்க. சில வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களினால சில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளோடு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பிரபலமானவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கனிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அன்னை மீனாட்சி தாயை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.